இந்த அரசாங்கம் என்னைக்கு வந்துச்சோ அன்னதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் குற்றம் செய்கிறவன் அத்தனை பேருமே 99% பேர் திமுக காரனா இருக்காங்க. அப்ப கருணாநிதி அந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து அதிகாரத்துல இருந்த போது அவங்களுக்கு பாதுகாப்பு அதிகாரியா வேலை பார்த்த ஜாகீர் உசேனுக்கே கடைசியில வந்து இந்த அரசாங்கத்தினால நல்லது நடக்கலையே. அமைச்சர் செந்தில் பாலாஜில இருந்து குற்றம் செய்த அத்தனை அயோக்கியர்களையும் பாதுகாக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஓடி போகக்கூடிய ஒரு கேடு கெட்ட கேவலமான ஒரு அரசாங்கம் இருக்கு. பேசுறீங்களே, பேசுறார வைக்கோ வெக்கமா இல்லையா இவருக்கெல்லாம்? சார் இவரெல்லாம் எதுக்கு சார் சோறு உப்பு போட்டு சோறு திங்கணும்? எதுக்கு உப்பு போட்டு சோறு திங்கணும்? தமிழக மீனவர்கள் மட்டும் இல்ல சார், எல்லோருக்குமே நல்லது செய்தது மோடி அரசாங்கம் மட்டும்தான். ஏன்னா எதிர்பார்ப்பு கிடையாது. ஏதோ சட்டசபை பாராளுமன்றத்துக்கு புதுசு அவர் ஏதோ சொல்லற எடுத்துட்டார். இந்த அளவுக்கு முதிர்ச்சியான வயசான காலத்துல இப்படி எல்லாமா கோஷம் போடுவீங்க? அசிங்கமான ஒரு அரசியல்வாதி வைகோ, அவ்வளவுதான், இதுக்கு மேல இல்ல. தமிழகத்துல நாள்தோறும் இந்த கொலைன்றது அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு சார். நேற்று கூட பாத்தீங்கன்னா கார்லயே வந்துட்டு ஒரு ரவுடி வந்துட்டு சில மர்ம கும்பல் வந்துட்டு வெட்டி கொண்டதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இப்படி நாள்தோறும் அதிகரிச்சு வந்துடக்கூடிய சூழ்நிலையில அரசு இதெல்லாம் கண்டுகொள்ளாம தொகுதி மறுசீரமைப்பு அதுல கவனம் செலுத்துது, எப்படி பாக்குறது சார்? அதான் குற்றவாளிகளுக்கான அரசு. இந்த அரசாங்கம் என்னைக்கு வந்துச்சோ அன்னதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் குற்றம் செய்யறவன் அத்தனை பேருமே 99% பேர் திமுக காரனா இருக்காங்க. இன்னும் இந்த ஒரு 1% தான் அண்ணா திமுக இல்லை மற்ற கட்சிகளை சார்ந்தவங்கள வராங்க. இதை தொடர்ந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிடுங்க சார், தப்பு செய்கிறது எங்கள் அப்பாவா இருந்தால் கூட அது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் உள்ளவர் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்தாதான் தப்பு செய்கிறது யாராக இருந்தாலும் தப்புன்னு சொல்லி வெட்டு 1 துண்டு 2ங்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கை இருக்கும். அப்படி இருந்தால் தான் இந்த குற்றங்கள் கண்ட்ரோல் ஆகும். ஊப்பியில் எவ்வளோ பெரிய, நம்மளை விட தமிழகத்தை விட ஊப்பி வந்து இந்த சட்டம் ஒழுங்குல ரொம்ப சீர்கெட்டு தானே கிடந்துச்சு. தாதாக்கள் அதிகமாக உள்ள ஒரு மாநிலமாக தானே இருந்துச்சு. ரவுடி கும்பல்களினுடைய அட்டூழியம் தானே அங்கே இருந்துச்சு. அத்தனையும் யோகிங்கிற ஒரு மனிதர் முதலமைச்சரை வந்து உட்கார்ந்த உடனே வந்து அவ்வளோத்தையும் கிளியர் பண்ணிட்டார்ல. அரசு ஊழியர்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஆசிரியர்களா இருக்கட்டும், இல்லைன்னா அரசியல்வாதிகளா இருக்கட்டும், இல்ல ரவுடி கும்பலா இருக்கட்டும், மதத்துக்கு பின்னாடி போய் முஸ்லீம் மதத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சவன், மசூதிக்குள்ள ஒளிஞ்சவன், அத்தனை பேரும் புல்டூசரை வச்சு காலி பண்ணிட்டார்ல. இதெல்லாம் பண்ணின பிறகுதான் அங்க ஒரு நிலைமைக்கு வருது. அப்போ நம்மளோட பின்தங்கிய ஒரு மாநிலம் ஊப்பி, அந்த மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கெல்லாம் நிலைநாட்டி கொண்டு வராரு, பராமரிக்கிறாரு அப்படின்னா நாம வந்து மார்த்தட்டிட்டு இருக்கோம். படிப்புல நாங்க தான் நம்பர் 1, நம்ம தான் மற்ற மாநிலத்தை விட வளர்ந்த மாநிலம், முன்னேறிய மாநிலம் எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை குறிப்பா ஊப்பியை ஒப்பிட்டு நிறைய சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா இங்க எந்த லட்சணத்துல இருக்கு? நீங்க நேரத்தை சொன்ன மாதிரி பட்டப்பகல்ல கார்ல போயிட்டு இருந்தவரை தடுத்து வச்சு வெட்டுறாங்க. இது எங்க போயிட்டு இருக்கு இந்த நாடு? தமிழகம் எதை நோக்கி செல்கிறது? அதே மாதிரி நீங்க பாருங்க, சமீபத்தில் நடந்த விஷயங்கள். அதாவது புதுக்கோட்டையில வந்து ஜகபர் அலி அப்படிங்கிறவர், இவர் வந்து பாஜக காரர் கிடையாது, அதிமுகவை சார்ந்த ஒருத்தர். இவர் ஆனா ஒரு சமூக போராளி. இவர் அதாவது சமூக சீர்திருத்தவாதின்னு சொல்றதை விட சமூகத்தில் நடக்கிற அட்டூழியங்கள், குறைகள், தவறுகள் எல்லாம் தட்டி கேட்ட ஒரு நல்ல சிறந்த ஒரு சமூக ஆர்வலர். ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அதை தட்டி கேட்டார், அவ்வளவுதானே. கொள்ளை அடிச்சுட்டு போனா மணலை தட்டி கேட்டாரு. வெட்டி கொண்டாங்களா இல்லையா? அவரை கொண்டுட்டாங்கல்ல. இவ்வளோத்துக்கு இவது வந்து சிறுபான்மையினர்களுக்கான அரசு, முஸ்லிம்களுக்கான அரசு, கிறிஸ்தவர்கள் போட்ட பிச்சையில் வந்த அரசு, இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஜபகர் அலி யார்? ஒரு முஸ்லீம் தானே. போச்சாதா அது. அடுத்து ஒரு 4 நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி நெல்லையில், அதுவும் இது ரம்ஜான் மாதம், முஸ்லிம்களுக்கு அது முக்கியமான மாதம், ஒரு புனித மாதம். இந்த மாதத்தில் காலையில் அதிகாலையில் போய் தொழுகை நடத்திட்டு வந்த ஒருத்தரை வந்து, அதாவது ஜாகீர் உசேனை வந்து அவருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவனே வெட்டி கொண்டுட்டானே. ஒரே காரணம் என்ன? பின்புலம் திமுக, அவ்வளவுதான் சார். அதோட இது நிக்கல சார். அதை வெட்டி கொல்றதுக்கு முன்னாடியே அந்த ஜாகீர் உசேன் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார்ல. ஒரு வீடியோ போட்டு இதுல வந்து நான் வந்து கமிஷனர்கிட்ட போய் பார்த்துட்டேன், டெப்டி கமிஷனர் வந்து இதுல குற்றவாளி, அவங்க வந்து குற்றவாளிக்கு சாதகமா இருக்காங்க, போலீஸ்காரங்க வந்து நீதியின் பக்கம் இல்லை. ஒரு என்ன சார் அவர் என்ன பிரச்சனை? அவரு வக்புக்கு சொந்தமான முஸ்லிம்களுக்கு பொதுவான வக்புக்கு உள்ள ஒரு சொத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதை எதிர்த்து அவர் போராடுறாரு, தப்பு இல்லையா? இதுல வந்து அவரு பக்கம் நியாயம் தானே. இவரும் ஒரு சமூக ஆர்வலர் தானே. இன்னும் சொல்ல போனா அவரு வந்து ஒரு காவல்துறையில சப் இன்ஸ்பெக்டரா பணியாற்றினவர், விருப்ப ஓய்வு பெற்றவர். மேயராக ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சர் இருந்தவருக்கு, இவருக்கு மேயரா இருக்கும்போது அவர் பாதுகாப்பு அதிகாரி. அவர்
இவங்க அப்பா கருணாநிதிக்கு பாதுகாப்பு அதிகாரி. அப்ப கருணாநிதி அந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து அதிகாரத்துல இருந்த போது அவங்களுக்கு பாதுகாப்பு அதிகாரியா வேலை பார்த்த ஜாகிர் உசேனுக்கே கடைசியில வந்து இந்த அரசாங்கத்தினால நல்லது நடக்கலையே. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, எனக்கு வந்து மிரட்டல் இருக்கு, ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஒரு 30 பேர் சேர்ந்த கூலிப்படை அலைஞ்சிட்டு இருக்காங்கிறதெல்லாம் வெளிப்படா வீடியோவை மு.க. ஸ்டாலினுக்கே சொல்லிட்டாரு சார். அதுல ஒரு மு.க. ஸ்டாலினுக்கு ஒருத்தர் ஒரு வீடியோ போடுறாரு, அது காவல்துறை எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சபடியே போடுறாரு, அவருடைய முகநூல் பக்கத்துல பதிவேற்றம் பண்றாரு, இதை எல்லாரும் ஷேர் பண்றாங்க. தமிழகத்தில் உள்ள முக்கியமான எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனா மு.க. ஸ்டாலினுக்கு மட்டும் தெரியல, முதலமைச்சருக்கு மட்டும் தெரியலன்னா இது ஒரு கூறுகட்ட முதலமைச்சர் தானே, நிர்வாகத்திறன் இல்லாத ஒரு முதலமைச்சர் தானே. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தப்பு செய்தவன் திமுக காரன், அவ்வளவுதான். நீங்க உங்களுக்கே பாதுகாப்பு அதிகாரியா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா அந்த தப்பு செய்தவன், இந்த ஆக்கிரமிப்பை செய்தவன் திமுகவுக்கு ஒரு கொத்தடிமை இருந்தா அது போதும் சார். அதாவது பாதிக்கப்பட்டவன் வந்து கிறிஸ்தவராக இருந்தாலும் சரிதான், முஸ்லீமா இருந்தாலும் சரிதான், அதை பத்தி இவங்களுக்கு கவலை கிடையாது. பேர் சொல்லிடுவாங்க பெத்த பேரா, ஆனா அதை பத்தியெல்லாம் இவங்களுக்கு கவலை கிடையாது. அந்த தப்பு செய்யற குற்றவாளி யாருன்னு பார்க்கணும். அவன் திமுக காரனா இருந்தா நீதி கிடைக்காது. அது அண்ணா நகர்ல 10 வயசு அந்த சிறுமியை கற்பழிச்சவன்ல இருந்து ஆரம்பிச்சு, அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவிய கற்பழிச்சவன்ல இருந்து தொடங்கி, இது மாதிரி தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ, கொங்கு மண்டலத்தில் தினம் கொலை. காலையில தினமலர் பேப்பர்ல என்ன பாருங்க சார், இன்றைய போட்ஷோ வழக்குகள், அப்படித்தான் தலைப்பை போடுறாங்க. அதாவது இன்றைய போட்ஷோ வழக்குகள், இன்றைய போட்ஷோ குற்றவாளிகள், அப்படி போட்டு எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கிய பத்திரிகையில தலைப்பு இந்த மாதிரி போட்டு எழுதக்கூடிய அளவுக்கு, தினசரி போட்ஷோ சட்டத்துல கைது பண்ணக்கூடிய அளவுக்கு குற்றங்கள் நடக்குன்னா இதெல்லாம் பாலியல் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் தானே. அதே தான் கொலை. இப்ப கடைசியில பாருங்க, அடுத்து வந்து அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவினுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் முகமது இஸ்மாயில், இவரும் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான், அங்க உள்ள அம்மாப்பேட்டையை சேர்ந்தவர். இவருடைய நிலத்தை திமுக ஆக்கிரமிக்கிறார். பாருங்க, இவர் யாரு? காங்கிரஸ், ஒரு காங்கிரசினுடைய ஒரு நிர்வாகி, அவரும் முஸ்லிம் தான், ஆனாலும் அவருடைய இடத்தை வந்து ஆக்கிரமிக்கிறது யாரு? திமுக காரன். இதை கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. தாசில்தார் ஆபீஸ்ல வச்சு இன்ஸ்பெக்டர் முன்னிலையில, தாசில்தார் முன்னிலையில மிரட்டுறான். திமுக காரன் மிரட்டுறான். நீ உயிரோட இருந்துருவேன்னு கேட்கிறான், கொலை மிரட்டல் விடுறா. இப்ப அவர் வீடியோ போட்டிருக்காரு. அங்க வந்து அமைச்சர் வந்து அந்த பகுதியில ரகுபதி, சட்ட அமைச்சர், சட்டம் ஒழுங்கு எந்த நெச்சலத்துல இருக்கு, சட்ட அமைச்சர்கிட்டவே சொல்லியிருக்காரு சார், இந்த மாதிரி எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க, இந்த மாதிரி தப்பு திமுக காரங்களே நிர்வாகிகளே இல்ல ஈடுபட்டு இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும்? உடனடியாக அந்த உண்மையிலே தப்பு செய்தவனை தண்டிச்சு, இல்ல கட்சி விட்டு நீக்கிறவன்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்லி இதை உடனே சரி பண்ணிருக்கணுமா வேண்டாமா? ஒரு அமைச்சர், சட்ட அமைச்சர், மறுபடியும் சொல்றேன் சட்ட அமைச்சர், அந்த புண்ணாக்கு மாடம் என்ன பண்ணாரு? கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு அவர் வீடியோ போட்டிருக்காரு. யாரு? அந்த முகமது இஸ்மாயில்ங்கிறவர் வீடியோ போட்டு முதலமைச்சருக்கு அடுத்து என்ன கொலை பண்றலாம், எப்ப வேணாலும் எனக்கு வந்து கொலை நடக்கலாம், என் உயிருக்கு அச்சுறுத்தலா இருக்கு, நான் சாகக்கூடிய நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் கதறி வீடியோ போட்டு சுத்திட்டு இருக்கு. அவ்வளவுதான், சுத்திக்கிட்டே இருக்கும். கடைசியில வந்து முதலமைச்சர் நேற்று சட்டசபையில வாயை நீட்டி முழங்கினார் பாத்தீங்களா, யாராக இருந்தாலும் தப்ப முடியாது. ஆனா புண்ணாக்க மாடனோட நீங்க தானே முதல் குற்றவாளியே, முதலமைச்சர் தானேங்க முதல் குற்றவாளி. நெல்லை கொலையில வந்து ஜாகிர் உசேன் கொலையில வந்து முக்கியமான குற்றவாளி, முதல் குற்றவாளி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உங்களுக்கு தானே கோரிக்கை வச்சு வீடியோ போட்டார் அவரு. கீழே உள்ளவங்க எல்லாம் சரியா பண்ணல, நீங்களாவது பண்ணுங்கன்னு சொன்னார். ஆனா கரெக்டா அந்த மனிதர் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க, அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு அதுக்கெல்லாம் எங்க நேரம்னு ஒரு கேள்வி கேட்டார். உண்மையிலே இதெல்லாம் நீங்க கண்டுக்க மாட்டீங்கன்னு சொன்னார். அதே மாதிரி நடந்து போச்சா இல்லையா? உண்மையிலே அந்த அவர் மகான் தான். அவர் கணிச்சது கரெக்டு தான். அவருக்கே உள்ளுணர்வு தெரிஞ்சு போச்சு. ஒரு ஆன்மீகத்துல சிறந்த ஆளா இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால அவருக்கு தெரிஞ்சு உள் உணர்வுலே அவருக்கு வந்து புரிஞ்சு போச்சு இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம். அவர் அதை எதிர்கொண்டு தான் அவர் வாழ்ந்திருக்கார். அப்ப இதுல முக்கிய குற்றவாளி யாரு? முதலமைச்சர். அந்த துறையினுடைய காவல்துறையினுடைய அமைச்சருங்கிற முறையிலே கூட அவர் தான் முக்கிய குற்றவாளி. இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்ட பிறகு கூட இந்த மாதிரி ஒரு ரம்ஜான் மாதத்துல நீங்க வந்து கொண்டாடக்கூடிய, நாங்க உங்களுக்கு பாதுகாப்பான ஆட்சின்னு சொல்லக்கூடிய அந்த முஸ்லிம்கள ஒருத்தருக்கு இந்த மாதிரி, அதுவும் வந்து இவங்க உங்களுக்கு மெய்காப்பாளரா, உங்களுக்கு பாதுகாப்பு அதிகாரியா இருந்தவருடைய உயிரையே காப்பாற்ற முடியல அப்படின்னா யாரை காப்பாத்துவீங்க? நீங்க குற்றவாளிகளை காப்பாற்றுவாங்க. பாருங்க, உடனே துப்பாக்கி எடுத்து சுட்டாங்களே, எது சுடணும்? போன் பண்ணா ஞானசேகரன் மாதிரி ஆஸ்பத்திரியில் வந்து நிக்க போறா, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிக்க போறா, அதுக்கு எதுக்கு துப்பாக்கியை சுட்டு? நாடகம் சார். அப்படியே துப்பாக்கியை சுட்டு பிடிச்சாங்களாமா. எங்க போய் சுட்டு பிடிச்சாங்க? காடு மலையெல்லாம் தாண்டி ஓடிட்டானோ அவனுக்கு பாதுகாப்பே போலீஸ்காரங்க தானே, திமுக காரங்க தானே.
அப்போ நீங்க இப்போ சுட்டு பிடிச்சேன்னு ஒரு காரணத்தை சொல்லி அவர் காலில் ஒரு இது மாவு கட்டு போட்டு உட்கார வச்சாச்சு. அதை போட்டோ எடுத்து போட தெரியுது. ஆனால் அந்த அயோக்கியர்கள் எத்தனை பேருக்கிற போட்டோவை மட்டும் வெளியிட மாட்டேங்கிறாங்க. அதை பாதிக்கப்பட்ட இறந்து போன கொலை செய்யப்பட்டவருடைய மகன் கதற வேண்டியது இருக்கு. இல்ல எங்க அப்பாவை போட்டோ தான் போடுறீங்க, ஆனா எவெல்லாம் குற்றவாளியா அந்த அயோக்கியனுக்கு போட்டோ கூட போட துப்பு கட்ட அரசாங்கம் தான் இது. அதை அவர் சொன்ன பிறகு நேற்று 2 பேர் மாவு கட்டோட இவரை காணிச்சாச்சு. பாத்தீங்களா, நாங்க மாவு இதே தான் ஞானசேகரன் மாவு கட்டை போட்டு காணிச்சாங்க. ஒரு 2 வாரம் கழிச்சு கூட்டிட்டு வராங்க. அவன் கம்பா நடந்து வரான். அது எப்படிங்க, ஒரு கால் உடஞ்சவன் நடக்க முடியுமா? ஒரு கால் உடஞ்சவனுக்கு அது சரியாகனாலே 40 வயசுக்கு மேல போச்சுன்னா 90 நாள் ஆகும். யதார்த்தமான விஷயம். அப்படி நீங்க ஆபரேஷன் அது இதெல்லாம் ஹைடெக்ல என்னத்த பண்ணினாலும் சரி, கடைசியில அவனுக்கு அந்த வலி போகாது சார். தாங்கி தாங்கி தான் நடக்க முடியும். வருஷ கணக்கா தாங்கணும். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆபரேஷன், ஒரு குழந்தை பெறதுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணுறாங்கன்னா அவங்க நார்மலான அந்த நடைக்கு வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் சார். பாதிக்கப்பட்ட நான் ஒருத்தன் சார், கால் பாதிக்கப்பட்ட ஒருத்தன். நான் சொல்றேன், காலில் ஆபரேஷன்லாம் பண்ணி நடத்திட்டீங்க அப்படின்னா, இல்லைனா முறிவெல்லாம் எலும்பு முறிவெல்லாம் வந்துட்டுனா பழையபடி வர்றதுக்கு வருஷ கணக்கு ஆகும் நார்மலாக நடக்கிறதுக்கு. பாருங்க, அவன் எரும மாடு மாதிரி நடந்து போனான் ஞானசேகரன். அதே தான் இந்த நெல்லையிலையும் இன்னைக்கு கணக்கில் காணிச்சிட்டீங்க. நாளைக்கு இன்னும் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அவன் திமிரு இதே தான் எருவ மாடுமே கொளுத்து போய் நடந்து தெரியுவான். ஏன்னா இவங்க பாதுகாப்பே அதுதானே. அமைச்சர் செந்தில் பாலாஜில இருந்து குற்றம் செய்த அத்தனை அயோக்கியர்களையும் பாதுகாக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஓடி போகக்கூடிய ஒரு கேடு கெட்ட கேவலமான ஒரு அரசாங்கம் இருக்கு. நம்ம மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன செய்ய வந்துட்டாங்க. விரும்பியோ விரும்பாமலோ விரும்பாத இடத்துல தான் கூட மயிர் முளைக்குதுன்னு கண்ணதாசன் சொன்னார்ல, வேற என்ன செய்ய, அதை ஏற்றுத்தானே ஆகணும். அதை மாதிரி தான் இவங்க இருக்காங்க. பார்ப்போம். தமிழக மீனவர்கள்லாம் அனாதையா? இலங்கை கடற்படையினால் தினமும் தாக்குதல் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. ஆனா மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி வைகோ அவர்கள் நேற்று அவையில பேசியிருக்காரு சார். இது எப்படி பாக்குறீங்க? இலங்கை பிரதமர் அவருடன் பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடன் உறவு மேற்கொள்கிறாரு. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்கிறாரு சார். உங்க பதில் என்ன சார்? ஒரு கோமாளி சார் இந்த ஆளு. ஆகச்சிறந்த கோமாளி வைகோ. ஆகச்சிறந்த அரசியல்வாதியா ஒரு காலத்துல இருந்தார். திமுக விட்டு வெளியே இந்த ஆளு எதுக்கு வந்தாரு? வாரிசு அரசியலுங்கிறத காரணம் காட்டி மகனுக்கு மகுடம் சூட்டுகிறீர்கள் அப்படிங்கிறதுனால தான் இவர் வெளியே வந்தார். யாருக்கு? கருணாநிதி அவருடைய மகன் ஸ்டாலினுக்கு மகுடம் சூட்டுகிறான்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு வெளியே வந்த ஆளு தான் வைகோ. இந்த ஈர புண்ணாக்கு மாடன் அதுக்கு தான் வெளியே வந்தார். இப்போ என்ன வேலை பார்த்துட்டு நடக்காரு? ஒரு சீட்டுக்கு கனிமொழியிடம் மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லி கதறாரு சார் இவரு. கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். யாரு? தர்மேந்திர பிரதானே மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல்வாதி ஆயிட்டார் பார்த்தீங்களா? சேர்க்கை சரியில்லைன்னா அப்படித்தான் சார் இருக்கும். பண்ணியோடு சேர்ந்துட்டாங்கன்னா அது கண்ணுக்குட்டியாக இருந்தால் கூட அது நாசமாக தானே போகும். அதே தான் நான் சொல்கிறேன். 2000 இவருக்கு நல்லா தெரியும். நல்ல அரசியல் ஞானம் உள்ள புண்ணாக்கு மடம் தானே, அப்படிதான் சொல்லணும் இவங்களெல்லாம். அதை தரங்கட்ட அரசியல்வாதிகள் சார். இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்திருக்கவே கூடாது. முதல்ல ஸ்ட்ரைட்டா கேட்குறேன், அங்கே போய் என்ன மொழியில பேசினாரு? தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படியெல்லாம் சொன்னாரா இல்லையா? வீட்டில் ஒரு தெலுங்கு பேசிட்டு கிடக்காரு. வீட்டில் தெலுங்கு பேசுற ஒருத்தர் தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்கிறார். தமிழும் உனக்கு தெரியும், மலையாளமும் தெலுங்கும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும். மும்மொழி படிச்சிட்டீங்களா? உங்க பையனுக்கும் அதே மாதிரி தெரியுமா? மும்மொழி படிச்சிட்டீங்களா? உங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் மும்மொழி தெரியுமா? தெரியும். அப்புறம் ஹிந்தி ஒழிக அது என்ன பித்தலாட்டம்? அயோக்கியங்க சார் இவங்க எல்லாம், அயோக்கியங்க. விஷயத்துக்கு வர இவருக்கு நல்லா தெரியும். வாஜ்பாய் காலத்துல இருந்தே தெரியும். வாஜ்பாய் காலத்துல இங்க இருந்து போன, அதாவது இலங்கையில அதாவது விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் கொண்டு வந்தது சம்பந்தமாக வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது அந்த பிடிப்பட்ட அந்த கப்பலை விடுங்கன்னு சொன்னது வாஜ்பாய். அப்படி சர்டிபிகேட் சான்றிதழ் கொடுத்த ஒரு அயோக்கியம் தான் இவர். அப்படித்தானே சொல்லணும். வைகோ அப்படித்தான் கொடுத்தாரு. அதே சமயத்தில் நீங்க வாஜ்பாய் பிரதமராக இருந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு மீனவனை கூட இலங்கை கடற்படை சுட்டு கொல்லலை. ஆனா அதுக்கு பிறகு 10 ஆண்டுகள் மத்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்துச்சு. அதுல 700க்கு மேற்பட்ட மீனவர்கள் செத்தாங்க. வைகோ நேற்றுக்கு பாராளுமன்ற மேலவையில் என்ன மாதிரியான புள்ளி ஓரத்தை சொன்னார்? 40 ஆண்டு காலமாக என்ன 40 பிரதமராக நரேந்திர மோடி வந்ததிலிருந்து 11 வருஷத்துல எத்தனை பேர் செத்தான்னு சொல்ல வேண்டியதானே? எத்தனை பேரை இலங்கை கடற்படை சுட்டு கொன்னது நீங்க சொல்லணுமா வேண்டாமா? இவ்வளவு பேர் செத்தான்னு பட்டியல் வாசிக்க தெரியல. அதெல்லாம் எப்ப நடந்தது? காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் களவாடி கூட்டணியில போய் இருந்துட்டு பேசுறீங்களே, பேசுறாரு வைகோ. வெக்கமா இல்லையா இவருக்கெல்லாம்? உப்புல எதுக்கு சார் இவரெல்லாம் எதுக்கு சார் உப்பு போட்டு சோறு திங்கணும்? எதுக்கு உப்பு போட்டு சோறு திங்கணும்? அப்படி உப்பு போட்டு சேர்த்துங்கிறதா இருந்தா எதுக்கு திமுகவோட போய் கூட்டணி வைக்க போறாரு? எதுக்கு காங்கிரஸ் கூட போய் கூட்டணி வைக்க போறாரு? கள்ளத்தோணில இங்க இருந்து இலங்கைக்கு போயிட்டு வந்த ஆளு தானே. அந்த அளவுக்கு இலங்கை தமிழர் விஷயத்துல நான் தான் அதுக்கு குத்தகை தாரன்னு சொன்னவர் தானே.
அந்த அளவுக்கு தீவிரமா இருந்ததா காட்டிக்கிட்டு வருதானே. இந்த மாதிரி ஒரு அயோக்கியனா இப்படி இருந்தார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஏமாத்தினாங்கன்னு இலங்கை தமிழர்கள் ஒவ்வொருவரும் காரி துப்புற மாதிரி தானே இவருடைய செயல்பாடுகள் இருக்கு. தமிழக மீனவர்கள் வந்து பாஜக ஆட்சியின் போது மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. இது முதல் பாயிண்ட். அது வந்து எல்லாம் அதனால தான் இந்த அயோக்கியம் என்ன வேலை பார்க்குறாரு. அதாவது காங்கிரஸ் கடந்த 10 வருஷமா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இலங்கை விடுதலை புலி அதாவது இலங்கை கடற்படையினால சுட்டு போனவங்க அவ்வளோ பேர் லிஸ்ட்டே மொத்தமாக வாசி இது ஏதோ பிஜேபி காலத்தில் நடந்த மாதிரி கட்டமைக்கிறார். என்ன அயோக்கியத்தனை இது. அதாவது நிர்மலா சீதாராமன் இருக்க சேர்த்து ஒரு பதில் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். அடுத்த பாயிண்ட் 5 பேர் 4 பேரை வந்து தூக்கு மேடையில் ஏற்றிட்டாங்க. அப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இலங்கை நாட்டு சட்டப்படி அவன் தூக்கு தண்டனை கொடுத்து நிறைவேற்றக்கூடிய லெவலுக்கு போயாச்சு. தூக்கு மேடைக்கு போனவங்களை காப்பாற்றிட்டு வந்த ஒரே ஆண்மை உள்ள ஒரு பிரதமர் நரேந்திர மோடி தானே. கூட்டிட்டு வந்தாரா இல்லையா? கச்சத்தீவை தாரை வார்த்தது கருணாநிதி சொல்லி தெருவா பேசிட்டு தெரிஞ்ச புண்ணாக்க மாட்டேன் தானே வைக்கோ. அப்புறம் என்ன நீங்க தானே சார் சொல்லிட்டு அலைஞ்சிங்க. நீதி கேட்டு நெடும் பயணம் போன ஆளு தானே நீங்க. அந்த கோஷ்டி தானே. எங்க யார்கிட்ட நீதி கேட்டு போனீங்க? அறிவு வேண்டாமா? ஏதோ சாகக்கூடிய நேரத்தில் நல்லதை சம்பாதிக்கண்டா மதம் மாறி போயிட்டு அதுக்கு பிறகு அங்கேருந்து இந்து மதத்தை திட்டிட்டு அலைஞ்சது இந்த கும்பல். அதுக்கு பிறகு எலெக்ஷனை வந்த உடனே எங்கே ஒரு பிள்ளையார் கோயில்னு சொல்லி அங்கே போய் தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு அலைஞ்சார் இவர். அதை வீடியோ எடுத்து எல்லாத்துக்கும் பரப்புனாரு. இல்லைப்பா நான் மதம் மாறல, நான் இந்துவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டாரு. அவ்வளவு அயோக்கியத்தனம். அதாவது சொல்கிறதுல ஏதாவது உண்மைத்தன்மை இருக்கணும். பாராளுமன்றத்தில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நரேந்திர மோடி பிரதமரானது இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் செத்தான்னு சொன்னீங்கன்னா ரைட்டு ஒரு லாஜிக் இருக்கும். ஆனால் காங்கிரஸ் காலத்தில் செத்தவன்லாம் கொண்டு போய் நரேந்திர மோடி காலத்துக்கு கொண்டு கணக்கு எழுதுகிற நீங்கள் எப்படிப்பட்ட அயோக்கியம். நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் படிக்கிறதுலேருந்து எல்லாம் மும்மொழி, ஆனால் நீங்கள் மற்றவெல்லாம் தமிழ்னு சொல்லி ஏமாத்துறீங்கன்னா எப்படிப்பட்ட அயோக்கியம் இவர். தமிழக மீனவர்கள் மட்டும் இல்லை சார், எல்லோருக்குமே நல்லது செய்தது மோடி அரசாங்கம் மட்டும்தான். ஏன்னா எதிர்பார்ப்பு கிடையாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்லது செய்யணும், நம்ம நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவர் அவர் ஒரு ஞானி பிரதமர் நரேந்திர மோடி. அதனால நல்ல ஆட்சியில் நல்லது நடந்துட்டு இருக்கும். எல்லை தாண்டி போனால் எல்லாரும் பிடிக்க தான் செய்வாங்க. அதை நம்ம வந்து நியாயப்படுத்த முடியாது. அங்கே அப்படியே ஒரு பாயிண்ட் இருக்குது. கச்சத்தீவை மீட்டால் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குங்கிறது உண்மை. கச்சத்தீவை மீட்கணுங்கிறது நம்முடைய கோரிக்கையும் சேர்ந்து தான். அதை அடகு வச்ச நாய்களெல்லாம் இன்னைக்கு வந்துருந்துட்டு அதுக்காக வேண்டி நீலி கண்ணீர் வடிக்கிறாங்கும் போது நமக்கு அதை கொஞ்சம் சுட்டி காணிக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி வந்து இல்லை கடற்படை வந்து அவங்கள கைது பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லை தாண்டி போகாமல் இந்திய கடல் எல்லைக்குள்ளே வந்து அவங்க கைது பண்ணவே இல்லை சார். யார் வேணாலும், எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு உண்மை இது தான். அந்த பக்கம் பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அவனும் தமிழன் தான். இலங்கையில் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி போய் தடை செய்யப்பட்ட வலைகளெல்லாம் விரித்து அங்கே மீன் சுருட்டிட்டு வரும்போது அவன் நம்மளை விட பின்தங்கி இருக்கான். இலங்கை தமிழர்கள் வந்து இலங்கை மீனவர்கள் வந்து தமிழ் மீனவர்கள் அப்படி அதை கூட எடுத்துடுங்க. அவங்க தமிழக மீனவர்களுடைய அதாவது இவங்களுடைய வாழ்க்கை தரத்தில் இருந்து அவன் பின்தங்கி போய் இருக்கா. தொப்பல்கோடு உறவு தர அவன் பின்தங்கி போய் இருக்கா. அவனால இவங்களால ஹைடெக்ல எல்லாம் வர முடியல. ஒரு அளவுக்கு தான் வர முடியுது, பெரிய வர முடியல. ஆனால் நம்ம ஆட்கள் கையில் நிறைய திமுக கார படகு வாங்கி வச்சிருக்கா. கப்பல் மீன்பிடி டிஆர் பாலில இருந்து எல்லா கோஸ்டையும் வாங்கி வச்சிருக்கு. இது வந்து ஈஸியாக நுழைஞ்சு போயிடும். ஆழ்கடலில் போய் மீன் பிடிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் சாதாரண வள்ளத்தில் வந்து போட்டில் வந்து மீன் பிடிக்கக்கூடிய இலங்கை தமிழ் மீனவர்கள் ஏரியாவில் போய் நீங்கள் போய் அவ்வளோத்தையும் வாரி சுருட்டிட்டு வந்தீங்கன்னா அவனுடைய பொழைப்பில் மண்ணவாரி போடக்கூடிய செயல் தானே. இதையும் பரிசீலனை செய்யணும். ஏன்னா இப்போ ஒரு உண்மையை நான் வெளிப்படையாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறது இலங்கை திரிகோணமலையில் உள்ள பெண். அவங்க பேர் தான் மைதிலி. அகதியாக இங்கே வந்தவங்க. அவங்கள நான் கல்யாணம் பண்ணேன். மிக உண்மைன்னு நான் சொன்ன பார்த்தீங்களா, இன்னொரு உண்மையை உடச்சி சொல்கிறேன்னு சொன்ன பார்த்தீங்களா. அவங்க மீனவர் குலத்தை சேர்ந்தவங்க. எனக்கு நல்லா தெரியும். அதனால் அங்கே உள்ள சூழ்நிலையும் தெரியும். அதே மாதிரி அவங்களுடைய சொந்தக்காரங்க இப்போ எனக்கும் சொந்தக்காரங்க நாகப்பட்டினத்தில் இருக்காங்க. அவங்களும் மீன்பிடி வேலை தான் செய்கிறாங்க. அதனால் இந்த பூச்சாண்டி காணிக்கிறது இல்லைன்னா உருட்டி புரட்டுறது இந்த கதையெல்லாம் வேண்டாம். எல்லை மீறி தாண்டி போகிறது உண்மை. ஏன்னா எனக்கு 2 பக்கமும் மீனவர்கள் சொந்தங்கள் இருக்காங்க. நேரடி அதாவது நேரடி திருமணம் பண்ணனால நேரடி சொந்தத்தில் எனக்கு 2 பக்கமும் இருக்காங்க. அந்த பக்கம் திரிகோணமலையில் இருக்காங்க, இங்கே நாகப்பட்டினத்தில் இருக்காங்க. 2 பேருமே எனக்கு தெரியும். இங்கேருந்து மீன் எல்லை தாண்டி போகிறதுன்னு சொல்றதும் இவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதுங்கிறது அந்த பக்கம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. உண்மைதான். இவங்களால பாதிப்பு, நம்ம மீனவர்களால் பாதிப்பு யாருக்கு ஏற்படுதுன்னா சிங்களவனு கிடையாது, அங்கே உள்ள தமிழர்களுக்கு தான், அங்கே உள்ள தமிழ் மீனவர்களுக்கு தான். அப்படின்னா நாமளும் கொஞ்சம் அதை நேர்மையாக அணுகுனா சரியாக இருக்குங்கிறதா இந்த விஷயத்தில் என்னுடைய கருத்து. இந்த வைகோ மாதிரி இல்லைன்னா இந்த ஸ்டாலின் மாதிரி
இந்த துப்புக்கட்ட ஆட்கள் எல்லாம் வந்து அரசியலுக்காக நாடகம் நடத்திட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதனால இதை அரசியல் ரீதியா அணுகிறத விட ஆக்கப்பூர்வமா அணுகுனா சரியா இருக்கும். எல்லை தாண்டி போறது தப்பு. அதுக்கு உடனே விதண்டாவாதத்துக்கு நீங்க ஏன் வந்து கப்பல் படை வச்சிருக்கீங்களா, நீங்க ஏன் இதை பார்க்கல, அந்த வியாக்கியானம்லாம் இல்ல. நம்ம வந்து எல்லை மீறி நீங்க அதாவது ரோட்ல கோடு போட்டு வச்சிருக்கிறது எல்லை தாண்டி போகக்கூடாங்கிறத வச்சிருக்கு. நீ எல்லை மீறி போனா நீ போலீஸ்காரன் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்க இல்லையா, நீ உடனே அதை கைது பண்ணிருக்க வேண்டியது கேட்கக்கூடாது. எல்லை மீறி நம்ம போகக்கூடாது, போனா நடவடிக்கை எடுப்பாங்க, அவ்வளவுதான். கடல்லையும் எல்லை இருக்கு, அந்த எல்லை இவ்வளவு தூரத்தை தாண்டி நம்ம போறோங்கிறது இவங்களுக்கே தெரியும். இங்கேருந்து மீன் பிடிக்க போகக்கூடியவங்களுக்கே தெரியும். சார் இலங்கையில் உள்ள டவர்லாம் வரும் சார் மொபைலில். இவங்க கொஞ்சம் கிராஸ் பண்ணி அங்கே போன உடனே வரும். அவங்களுக்கு அந்த டவர் விழுந்து மொபைலில் காணிச்சாலே நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் சார். ரொம்ப சாதாரண விஷயம். நாகப்பட்டினம் மீனவர்களுக்கு நல்லா தெரியும், என் சொந்தக்காரங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி போனாலே தெரியும். நாங்கள் அப்படியெல்லாம் போகும்போது சில நேரம் தவறுதலாக போகிறது உண்டு, அதை நம்ம நியாயப்படுத்தலை. தவறுதலாக எல்லை மீறது உண்டு. ஆனால் இந்த மீனவர்கள்ங்கிற போர்வையில் இங்கே இருந்து அங்கே கடத்தல் வேலை பார்க்குறதும் திமுக காரங்க தான். திமுக ஆதரவோட கஞ்சாவில் இருந்து மெத்தபெட்டாமின் வரைக்கும் இங்கேருந்து போதைப் பொருட்கள் எல்லாம் கடத்திட்டு போகிறதும் இந்த படகு மூலம் தான் போகுது. மீனவர்ங்கிற போர்வையில் போகுது. அதையும் நம்ம வந்து அப்பாவி ஏழை மீனவர்கள் வாழ்வில் மண்ணள்ளி போடுறதுல இந்த திமுக கும்பலுக்கு இதுலேயும் ஒரு பங்கு இருக்குது. இது அவ்வளவு தெரியாதவன் மாதிரி போய் வைகோ போய் பாராளுமன்றத்தில் போய் முழங்குறாரா. சாவு போடிய காலத்தில் எதுக்கு இந்த வேலை? நேர்மையாக இவ்வளோ நாளை எப்படி இருந்தோமோ சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு எம்பி சீட்டு மறுபடியும் நமக்கு வந்து ரினியூவல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்காக இறங்கி போன வைகோ அவர்களே, தேவையா இது? அதான் விதிங்கிறது, கர்மா. இதெல்லாம் முன்னாடி செய்த அந்த பாவங்களுக்கெல்லாம் கர்மா. இந்த மாதிரி கிடந்து கனிமொழியிடம் மன்னிப்புகள் கொஞ்சமாவது ஒரு பையன் சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் ஏற்றுக்க மாதிரி இருக்கும். ஏதோ சட்டசபை பாராளுமன்றத்துக்கு புதுசு, அவர் ஏதோ சொல்லறே எடுத்துட்டார். இந்த அளவுக்கு முதிர்ச்சியான வயசான காலத்தில் இப்படி எல்லாமா கோஷம் போடுவீங்க? அசிங்கமான ஒரு அரசியல்வாதி வைகோ, அவ்வளோதான். இதுக்கு மேலே இல்லை.